இந்த புதன்கிழமை மே மாதம் 20ஆம் தேதி இந்த காலையில நீங்க நல்லா இருப்பீங்க, ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய மேலான ஆசீர்வாதம் நிறைந்த சமாதானம், நித்திய நன்மைகள் உங்கள் மேல் இருப்பதாக. தேவனுடைய கிருபையின் பிரசன்னம் உங்களை சூழ்ந்து கொள்வதாக. இந்த நாள் தானாய் வந்த நாள் அல்ல, தேவன் உங்களுக்கு பேரன்போடு கொடுத்த நாள். இந்த நாளில் நீங்கள் பிழைத்திருக்கிறீர்கள், சுவாசித்துக் கொண்டிருக்கிறீர்கள், ஜீவித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால் இதுவே ஒரு பெரிய ஆசீர்வாதம், பெரிய நன்மை கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆகவே தேவனுடைய வார்த்தைக்கும் தேவனுடைய வசனத்துக்கும் தேவனுக்கு அடுத்த விஷயத்துக்கும் அதிகமாய் பிரதானத்துவத்தை நீங்கள் கொடுத்து பாருங்கள். நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க, ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. வாழ்க்கையில் நாம் அடிமையாக வேண்டியது தேவனுடைய வார்த்தைக்கு. ஏன்? அந்த வார்த்தை மட்டும்தான் உங்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கும். வேறு எதற்கு நாம் அடிமைகள் ஆனாலும் நம்மை மிக பெரிய அளவில் அது பாதித்து விடும், சிதைத்து விடும். முந்தைய நாட்களை நம்ம கேட்டிருப்போம், இவர் புகைப்பிடிக்கிற பழக்கத்துக்கு அடிமையாயிட்டாரு. சிலர் நம்ம பார்த்து சொல்லுவோம், இவர் மது பழக்கத்துக்கு அடிமையாயிட்டாரு, மாது அந்த பழக்கத்துக்கு அடிமையாயிட்டார், தப்பான விஷயத்துக்கு அடிமையாயிட்டாருன்னு சொல்லிட்டு அடிக்ஷனை பத்தி நிறைய பேசுவோம். ஆனா இது எல்லாமே சில குறிப்பிட்ட குரூப் ஆஃப் பீப்புள் தான் இப்படிப்பட்ட பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாக்கப்படுவார்கள். ஆனா இன்றைய நாட்களில் நம்ம அதையும் கடந்து இந்த குறிப்பிட்ட வயது, குறிப்பிட்ட நபர்கள் என்று சொல்லாமல் ஏறக்குறைய வெகு அதிகமாய் மனிதர்களை பாதித்திருக்கக்கூடிய, அடிமைத்தனத்துக்குள்ளாய் ஆக்கியிருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சோஷியல் மீடியா அடிக்ஷன். அதுவும் யூடியூப்ல இருக்கக்கூடிய ஷார்ட்ஸ் பார்க்கறது, இன்ஸ்டாகிராம் ரீல் பார்க்கறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா எல்லாரையும் கரப்ஷன் ஆக்கி வச்சிருக்குங்க. எல்லாரும் அது ஒரு 10 நிமிஷம் பார்க்கலாம், ஒரு 15 நிமிஷம் சொல்லுவாங்க பாருங்களேன். அதுக்கப்புறம் டைமை பார்த்தாங்கன்னா வருது பாருங்க, என்னிடத்துல பலர் ஆலோசனைக்காக வராங்க. கண்ணா பின்னான்னு 2 மணி நேரம், 3 மணி நேரம், 4 மணி நேரம், சில பேர்லாம் தூங்காம விடிய ஷார்ட்ஸ் பார்க்கறது, ரீல்ஸ் பார்க்கறதுன்னு ஒரு பெரிய அடிமைத்தனத்துக்குள்ள சிக்கப்பட்டிருக்காங்க. தான் ஒரு சமூக வலைதள காரியங்களுக்கு அடிமையாக்கப்பட்டிருக்கிறேன் என்பதை தெரியாம அவங்க அடிமையாயிட்டு இருக்காங்க. இப்ப பாருங்களேன், பெரும்பான்மையா சமூக வலைதளங்கள் எப்பவுமே நெகட்டிவான விஷயங்களை தான் அதிகமா உங்களுக்கு கற்பித்து கொடுத்துட்டே இருக்கும். ஏன்னா நம்முடைய பிரெயின் இருக்கு பாருங்க, அது அதிகமா நெகட்டிவான விஷயத்துக்கு தான் ஃபோக்கஸ் பண்ணும். நல்ல விஷயத்துக்கு ஃபோக்கஸ் பண்றதை விட எதிர்மறையான விஷயத்துக்கு தான் அதிகமா ஃபோக்கஸ் பண்ணும். அப்போ இதை புரிந்ததான சமூக வலைத்தளத்தில் வீடியோக்களை பதிவு பண்றவங்க, நீங்க அதில் பார்த்து அதன் மூலமா அவங்களுக்கு நிறைய லைக்ஸ் வரணும்னு சொல்லிட்டு உங்க மனதை பிடித்து வைத்துக் கொள்ளக்கூடிய தகவலையே அதிகமாக கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. பாருங்க, மேக்சிமம் எப்படிப்பட்ட தகவல்லாம் வருது நம்ம கேள்விப்படுறோம் இல்லையா? என்ன சொல்றாங்க? இந்த எழுத்தில் உங்கள் பெயர் ஆரம்பிக்குமேயானால் நீங்கள் வெகு அதிகமாய் இப்படிப்பட்ட வியாதி பலவீனத்துக்குள் சிக்கப்படுவீர்கள். உங்களுடைய வயது இப்படிப்பட்ட வயதுக்குட்பட்டிருக்குமேயானால் நீங்களும் இப்படிப்பட்ட பலவீனத்திற்கு ஆளாவீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் இருக்கிறீர்களோ அப்படிப்பட்ட வீடியோஸை பார்க்கும்போது, ஒரு பாதிக்கப்பட்ட நிலையில் இருக்கும்போது நீங்க அதை பார்க்கும்போது பாதிக்கப்பட்ட வீடியோவாவே வந்துட்டே இருக்கும். உங்களுடைய தாய் தகப்பனிடத்திலே இப்படிப்பட்ட அறிகுறிகள் வெளிப்பட்டால் அவங்களுக்கு உண்மையாவே உங்க மேல அன்பே இல்லை. உங்களுடைய மனைவி இப்படிப்பட்ட 5 விஷயத்தை செய்வார்களேயானால் அவங்க உங்களை சீட் பண்றாங்கன்னு அர்த்தம். உங்க புருஷன் கிட்ட இந்த 4 குவாலிட்டியான குணலட்சணங்கள் இருந்துச்சுன்னா அவர் உங்களுக்கு துரோகம் பண்றாருன்னு அர்த்தம். இந்த குறிப்பிட்ட தேதியில் பிறந்தவங்களுக்கெல்லாம் இப்படிப்பட்ட ஒரு மோசமான குணம் இருக்கும். இது மாதிரி சில விஷயங்கள், இந்த 4 விஷயங்கள் உங்க வீட்டில் நடந்துச்சுன்னா ஏதோ ஒரு மரணம் வரப்போகுதுன்னு அர்த்தம். என்னென்னமோ அடிச்சு விடணுமோ எல்லாத்தையும் அடிச்சு விட்டுறான். நீங்களாம் அதை எப்படி பார்க்கறாங்க? அதாவது அடிமைத்தனத்துக்குள்ளாக்கப்பட்டவங்க எப்படி பார்க்கறாங்கன்னா, ஏதோ கடவுளே வந்து சொல்றாருப்பா, உண்மையா தான்ப்பா இவங்க சொல்றாங்க, கரெக்ட் தான்ப்பான்னு சொல்லிட்டு இதற்குள் இந்த சோஷியல் மீடியா மோகத்தில் போய் சிக்கி அடிக்ஷன் ஆகி பேசுற வார்த்தையெல்லாம் கரெக்டான வார்த்தை தான், கடவுளுடைய வார்த்தை தான் சொல்லி உறவுகளுக்குள்ள பல சிக்கலுங்க. இன்னைக்கு கணவன் மனைவிக்குள்ள பல பிரச்சனைகள், அப்பா அம்மா பிள்ளைகளுக்குள்ள பல சிக்கல்கள், சமூகத்தையும் சமுதாயத்தையும் தவறாய் புரிந்து கொள்ளக்கூடிய மனப்பக்குவம்,
மனசு என்ன உணர்ச்சி எல்லாம் எதிர்மறையான விஷயத்துல நிறைஞ்சு மனவலியும் உடல் வலியும், சிறிய வயசுலேயே மன அழுத்த வியாதிக்குள்ள சிக்கப்பட்டவங்க ஏராளமான பேர் இருக்கிறார்கள் கர்த்தருடைய பிள்ளைகளே. ஒரு நண்பர் சொன்னார் பாருங்களேன், நான் சந்திச்ச ஒரு நபர், அவர் பேசிட்டே இருக்கும் பொழுது பல விஷயங்கள் அவர் சொன்னார். அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன், உங்களுக்கு ரொம்ப சின்ன வயசு தான், இப்போதான் உங்களுக்கு மேரேஜ் ஆச்சு, ஆனால் வாழ்க்கையில் நல்ல பெரிய நிலைக்கு வந்திருக்கீங்களே, அதுக்கு ஏதாச்சும் உங்ககிட்ட ஒரு நல்ல காரணம் சொல்ல முடியுமா? சொன்னார் பாருங்க பட்டுன்னு, எனக்கு இன்ஸ்டாகிராம் கிடையாது, ஃபேஸ்புக் கிடையாது, யூடியூபும் கிடையாது. யூடியூப்ல ஏதாச்சும் நல்ல செய்திகள் இருந்தால் மட்டும்தான் கேட்பேன். மற்றபடி நான் ஏற்கனவே இருந்ததான அந்த இன்ஸ்டாகிராம் மற்ற சோஷியல் மீடியா அந்த ஆப் எல்லாம் ஃபுல்லாக நான் டெலீட் பண்ணிட்டு சோஷியல் மீடியா பக்கமே நான் போல. எனக்கு டைம் ரொம்ப கிடைக்குது. தேவையில்லாம மன அழுத்தத்துக்குள்ள நான் போறதே இல்லை. நான் செய்ய வேண்டிய விஷயங்களை, சாதிக்க வேண்டிய விஷயத்தை நிறைவா நான் செஞ்சுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொன்னாரு பாருங்களேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவசியம் இல்லாமல் அதிகமாய் சோஷியல் மீடியாக்குள்ள போயிட்டு அங்க வரக்கூடிய தகவல்கள் எல்லாம் உங்க மைண்ட் அப்படி கடவுள் பேசின மாதிரியே உங்களுக்கு காமிச்சு கொடுக்கும். கேட்டு உங்களை பாதித்துக் கொள்ளாதீர்கள், உங்கள் உணர்ச்சியை பாதித்துக் கொள்ளாதீர்கள், உங்கள் உறவுகளை பாதித்து விடாதீர்கள். ஆண்டவர் தந்த பொக்கிஷமா உங்கள் குடும்பத்தை பாதித்து விடாதீர்கள், உங்கள் நல்ல உடல் ஆரோக்கியத்தை பாதித்துக் கொள்ளாதீர்கள். ஆகவேதான் ஆண்டவருடைய வார்த்தை இவ்வண்ணமாய் சொல்லுகிறது. நீதிமொழிகளின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே, என் மகனே என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கும் செவியை சாய். ஆண்டவர் சொல்றாரு, என் மகனே, என் பிள்ளையே, கண்ட மனுஷன் என்னென்னமோ அவனுடைய அனுபவத்திலிருந்து அறிவிலிருந்து என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் தெரிஞ்சு எதையோ அவன் படிச்சு கற்று வச்சிருக்கான், அதுல இருந்து உனக்கு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதையே கேட்டுக்கிட்டு வாழ்க்கையை பாதிச்சுக்கிட்டு இருக்கியே, என் வார்த்தையை கேளு, கண்ட வார்த்தையை கேட்டுட்டு இருக்காத. நீதிமொழிகளின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில், எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதன் இடத்தினின்று ஜீவ ஊற்று புறப்படும். இதயத்தை அழகா காத்துக்கிட்டீங்கன்னா, வேண்டாத தகவலை உள்ள விடாம இருந்தீங்கன்னா ஜீவ ஊற்று புறப்படும். இல்லைன்னா கூவம் ஊற்று தான் வரும். டென்ஷன் அதிகமாகும், கோபம் வரும், எரிச்சல் வரும், சண்டை அதிகமாகும், சச்சரவுகள் அதிகமாகும். நீங்களும் நிம்மதியா இருக்க மாட்டீங்க, உங்க கூட இருக்கிறவங்களையும் நிம்மதியா சந்தோஷமா நீங்க வச்சுக்கவே மாட்டீங்க. நீங்கள் நன்றாய் இருக்க வேண்டும் என்றுதான் கர்த்தருடைய வார்த்தை இந்த காலையிலே உங்களை சந்திக்க வந்திருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களை உடைக்கக்கூடிய, வலி கொடுக்கக்கூடிய, உங்கள் உணர்ச்சியை வேதனைப்படுத்தக்கூடிய, உங்களுடைய நல்ல நம்பிக்கைகளை சிதைக்கக்கூடிய எந்த வார்த்தையும் தயவு செய்து கேட்பதற்கு செவி கொடுக்காதீர்கள். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீங்கள் கேட்கிற விதத்தை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். எப்படிப்பட்டதை கேட்கிறீங்கன்றது குறித்து ரொம்ப ஃபில்டர் பண்ணி உள்ள விடுங்க. நல்ல தரமான விஷயத்தை ஃபில்டர் பண்ணி உள்ள விடுங்க. காவலோடு இதயத்தை காத்துக்கொள். கண்டதை உள்ள விட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. உங்கள் செவி என்பது கர்த்தருடைய பிள்ளைகளே ஒரு வேர் போன்றது. மரத்திற்கு ஒரு வேர் எவ்வளவு முக்கியமோ அதுபோல் உங்கள் நல்ல வாழ்க்கைக்கு நீங்கள் கேட்கக்கூடிய விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு வேர்ல பாருங்க, நல்ல ஒரு தண்ணி, பச்சை தண்ணி நீங்க ஊத்துனீங்கன்னா அந்த மரம் ஒரு நாள் அல்ல இன்னொரு நாள் எப்படி ஆகிலும் வளமான மரமாய் வளர்ந்து கனியும் பலனையும் கொடுக்கும். ஆனா அதை விட்டு புட்டு நீங்க வேர்ல போயிட்டு வெந்நிய ஊத்துனீங்கன்னா, சுட தண்ணியை ஊத்துனீங்கன்னா வேர் பட்டு போகும். நான் சொல்லட்டுமா கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் காது உங்கள் வாழ்க்கைக்கான ஒரு வேர். இந்த காதுல தேவையில்லாத எதிர்மறையான விஷயத்தை கேட்டு 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 அடிமை ஆகி விடுவீர்களே, ஆனால் வேர்ல சுட தண்ணியை ஊத்துற மாதிரி உங்க காதுக்குள்ள நீங்க கேவலமான ஒரு விஷயத்தை ஊத்துறீங்க. என்ன நடக்கும்? வேரில் வெந்நியை ஊற்றினால் மரம் பட்டு போவது போல வளமான வருங்காலங்கள் பட்டு போக ஆரம்பிக்கும். ஆகவே துன்மார்க்கருடைய ஆலோசனைகளில் நடவாமல், பாவிகளுடைய வழியில் நில்லாமல், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராம, இதெல்லாம் சோசியல் மீடியா தகவல் பரியாசமான சில விஷயங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அங்க போக்கஸ் பண்ணாம இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாயிருங்கள், தியானியுங்கள், வார்த்தையின்படி வாழ உங்களை ஒப்புக்கொடுங்கள். அப்புறம் என்ன, நீங்க தொட்டதெல்லாம் தொடங்கும், நீங்க செய்யறதெல்லாம் வாய்க்கும். கர்த்தர் உங்களை மென்மேலும் கனப்படுத்தி பலப்படுத்தி ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய பிள்ளைகளே, வார்த்தைக்கு செவி கொடுங்கள், உங்கள் வாழ்க்கை வளமாகும். இன்னைக்கு நீங்க நல்லா இருப்பீங்க, நல்லா இருப்பீங்க, ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. இந்த மே மாதம் 20ஆம் தேதி பிறந்த நாட்கள் காண்கின்ற நம்முடைய அன்பு சகோதரி எஸ் கலைவாணி மற்றும் அன்பான பிள்ளைகள் பி சசிகுமார், சூர்யா, அதுபோலவே இன்றைக்கு திருமண நாள் காண்கின்ற அன்பு சகோதரர் வடிவேல், சிஸ்டர் வி மேரி தம்பதியார், இவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ண போறோம்.
கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாமா? எங்கள் பரிசுத்தமுள்ள தூய தகப்பனே, திருக்குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சமூகத்தில் வருகின்றோம். இந்த மே மாதம் 20ஆம் தேதி இந்த புதன்கிழமை இந்த காலையிலே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் வலக்கரம் நீட்டி தொட்டு நிறுத்தாமே ஆசீர்வதிப்பீராக. என் மகனே, உன் இருதயத்தை எனக்கு தா, உன் இருதயத்தை எல்லா காவலோடு காத்துக்கொள் என்று பேசினீரே அப்பா. உடைய பிள்ளைகள் யாராகிலும் தன்னுடைய கட்டுப்பாட்டையே இழந்து இரவும் பகலும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் போனை ரீல்ஸ் பக்கமா போயிட்டு ஸ்க்ரோல் பண்ணி அதையே பார்த்து அது தெய்வ வாக்காக கடவுளுடைய வார்த்தையாக எடுத்து எதிர்மறையான எண்ணங்களுக்குள் சிக்கப்பட்டு மனவலிக்குள்ளாக மன அழுத்தத்துக்குள்ளாக பாதிக்கப்பட்ட நிலைக்குள் ஒரு அடிமைத்தனத்துக்குள் உடைய பிள்ளைகள் சென்றிருப்பார்களே. ஆனால் தெளிவுபடுத்தி நீர் அவர்களை மீட்டு விடுவீராக, தெளிவுபடுத்தி அவர்களுக்கு நீர் விடுதலையை தருவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எந்த விதமான அடிமைத்தனத்துக்கும் உடைய பிள்ளைகள் அடிமைகள் ஆகாதபடிக்கு ஒரு சுயாதீன சுதந்திர ஆசீர்வாதம் உண்டாக செய்து கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து வார்த்தையை தியானிக்கிற பிள்ளைகளை நீர் ஒவ்வொரு பிள்ளைகளை மாற்றுவீராக. அதன் மூலம் எல்லாவற்றிலும் உடைய பிள்ளைகள் வாழ்ந்திருக்க செய்து செய்வதெல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுவீராக, கனப்படுத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக. இன்றைய நாளில் பிறந்த நாட்கள் காண்கின்ற, திருமண ஆண்டுகள் காண்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, வருஷத்தை ஆண்டுகளை நன்மைகளால் முடிசூட்டுகிறவரே, அன்பான பிள்ளைகளுக்கு நீங்க தந்திருக்கிற இந்த வருஷத்தை அனைத்து ரகமான நன்மைகளால் முடிசூட்டி வாழ்நாள் எல்லாம் உடைய பிள்ளைகள் களி கூர்ந்து மகிழ்ந்திருக்கும்படி தேவனே உடைய பாசக்கரத்தில் ஒப்பு கொடுத்து வாழ்த்தி ஆசீர்வதித்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வதிக்கப்பட்ட நாமத்தினாலே வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமீன், 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 ஆமீன். இன்னைக்கு நீங்க நல்லா இருப்பீங்க, ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க.